வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நிழலிலிருந்து நிஜத்திற்கு வாரிசு அரசியலை வலிமையானது அதிகாரமாக மாற்றியது மு.க. ஸ்டாலின் தான் என அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாரு. அந்த பேட்டியானது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஏப்ரல் 23 அன்று தமிழகம் வாக்களிக்க உள்ள நிலையில் தனது வாரிசுரிமை அதிகாரமாக மாற்றி தற்போது கூட்டாட்சி தத்துவத்தின் வலிமையான குரலாக ஒன்றாக விளங்கும் மு.க. ஸ்டாலின் குறித்து அருண் ஜனநாதன் எழுதிய கட்டுரை இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த ஏப்ரல் 7 நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கூடியிருந்த மக்கள் மு.க. ஸ்டாலினை ஒரு முதலமைச்சராக அல்லது கட்சித் தலைவராக மட்டும் பார்க்கல, மாறாக தனது மனைவியின் சொந்த ஊருக்குள் நுழையும் ஒரு நெருக்கமான உறவாக பார்த்தேன். ஸ்டாலினும் அது புரிந்திருக்கிறார். அவர் மேடைக்கு அவசரமாக ஓடுவதில்லை, அதற்கு பதிலாக ஒருவித நிதானத்துடன் கவனித்து வருகிறார். சிறிய விஷயங்கள் தான் ஸ்டாலின் மேடை ஆளுமை ஒளிந்திருக்கிறது. அவர் கையெழுப்பதற்கு முன் எடுக்கும் அந்த சிறு இடைவெளி, உரையை தொடங்குவதற்கு முன் கூட்டத்தை அவர் நோக்கும் விதம், பாசத்தை ஏற்றுக்கொண்டு அதே சமயம் அதற்கு முழுமையாக அடிபணியாமல் அவர் சிதறிவிடும் அந்த புன்னகை என அனைத்துமே கணக்கிடப்பட்டது. அவரை சுற்றியுள்ள மேடை மிகுந்த சத்தத்துடன் முழக்கங்கள் இயங்கினாலும் ஸ்டாலின் ஒருவித கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார். நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்டால் அது திராவிட மாடல், ஆனால் பொய்களை அவதூறுகளை சொல்லி வாக்கு கேட்டால் அது அடிமை பழனிசாமியின் மாடல். உங்கள் ஸ்டாலின் அரசாங்கம் வேண்டுமா அல்லது டெல்லிக்கு சேவை செய்யும் அடிமை பழனிசாமி வேண்டுமா? கூட்டம் ஸ்டாலின் அரசு என்று முழங்கும் போது அவர் தனது எல்லை தொகுதிக்கு அப்பால் விரிவுபடுத்துகிறார். நாம் இங்கே டெல்லிக்கு படைக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றிக்கு போராடுகிறோம் என்கிறாங்க. தமிழ்நாடு ஏப்ரல் 23 அன்று தேர்தலை சந்திக்கும் நிலையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதை நம்புவதற்கு பல காரணங்கள் உள்ளது. சிதறி கிடக்கும் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருப்பது நன்மைகள், மக்கள் பெருமை பேசும் நலத்திட்டங்களை மற்றும் வாரிசுரிமை மெதுவாக உறுதியாக அதிகாரமாக மாறியுள்ள தலைவர். இதற்கிடையே மாநிலத்தை தாண்டி ஒலிக்கும் ஒரு குரலாக தன்னை கண்டறிந்துள்ளார். அவரை கூட்டாட்சி விவாதத்தின் மையத்தில் நிறுத்தியுள்ளார். டெல்லியின் நகர்வுகளை, மொழிக் கொள்கை, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, கல்வி தொகுதி மறையறை வரை அவர் தனிப்பட்ட கருத்துக்கள் வேறுபாடாக பார்க்காமல் ஒரு பெரிய அதிகார குவிப்பு நடவடிக்கை பகுதியாக பாடப்பட்டது. ஸ்டாலின் கூட்டாட்சி நிலைப்பாட்டை எதிர்ப்பதற்கு முன்பு ஒருபோதும் அவசரப்படாமல் செயல்படுவது கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை, ஆளுநர் பங்கீட்டு, நீட் தேர்வு வரிவாக ஆகியவை தனது மூத்த மகன் அழகிரியை விட நிதானமான ஸ்டாலின் கருணாநிதி தனது அரசியல் வாரிசாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் அந்த வாரிசுரிமை அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரமாக மாற்றுவது ஸ்டாலின் பெரும் சவாலாக இருந்து வருகிறார். ஸ்டாலின் அதிகாரத்தை பெற்று அதை கொண்டு ஆட்சி செய்ய முடியும் என்பதை நிரூபித்தார். ஆனால் வாரிசு அரசியல் அதிகார குவிப்பு சுழலும் ஒரு அமைப்பாக அவளால் மாற்ற முடியாது என்பது அடுத்த கட்ட சோதனை. திமுகவை உள்முகமாக ஜனநாயகப்படுத்த தவறினால் ஜெயலலிதாவுக்கு பின் அதிமுக சந்தித்த அதே நிலைமை, தலைமை வெற்றிட மாற்றும் குழப்பம் திமுக சாதித்த நேரிடும் என அரசியல் நோக்கங்கள் கருதுகின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.